இது ஒரு பெரிய பிரச்சனை, தேசிய பிரச்சனையா இருக்கு. இப்ப இது தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் கூடிய பல மாநிலங்களில் கேஸ் இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எல்லா கட்சியும் மொத்தமாக கொண்டு வா, நானே விசாரிக்கிறேன், நான் கொடுக்குற ஆர்டர்னு வச்சு போட்டிருக்காங்க. இது உண்மையிலேயே தெருநாய்களை கட்டுப்படுத்தணும். ஏன்னா இது வந்து அப்பாவி குழந்தைகள் பாதிக்கப்படுது, ஸ்கூல் பிள்ளைங்க பாதிக்கப்படுது. அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன், ஒருத்தர் வாக்கிங் கூட்டு வராரு, பக்கத்தில் ஒரு குழந்தை போயிட்டு இருக்கு, இவரை மீறி அந்த நாய் போய் அந்த குழந்தைய கடிக்குது, இவரால் அந்த நாயை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எதுக்குப்பா நாயை வளர்க்குறீங்க? உங்களுக்கு இது வேட்டைக்கு நாய் வளர்க்கலாம், ஒரு தோட்டத்தை வச்சிருக்கீங்க, அது வேட்டைக்கு நாய் வளர்க்கலாம், இல்லை பெரிய பங்களா வச்சிருக்கீங்க, அது காவலுக்கு வளர்க்கலாம். இங்க இருக்கிறதே சென்னை மாதிரியான மதுரை மாதிரியான பெரிய சிட்டிகளில் ஒரு ஃபிளாட்ல இருக்கீங்க, அதுக்கு ஒரு வாரமாக தங்க வச்சுக்கிட்டு உனைய வந்த மாதிரி ஒரு மனிதனை கொண்டு போய் கட்டி போட்டு சாப்பாடு போட்டா சாப்பிட இருப்பியா? அதாவது இருப்பிடங்களை சுதந்திரமா வாழணும். அதை விட்டுட்டு நான் வந்து சாப்பாடு போடுறேன், ரோட்ல பார்த்தீங்கன்னா காலங்காத்தால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பக்கெட்ல கொண்டு வந்து சாப்பாடுலாம் போடுறது, அதை வந்து இது பண்றது. இந்த மனிதனுக்கு போடும் போதில்ல, மனுஷனே ஏக பேர் சாப்பாடு. சாப்பாடு போடுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு நாய் போட மாட்டாங்க, 2 பேரும் தள்ளி வந்து வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க மனிதர்கள் எத்தனையோ பேர் சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்காங்க, தோட்டத்துல வீடு இல்லாம இருக்கிறாங்க. முதல்ல மனிதர்களை பார்ப்போம், விலங்கு அதனுடைய வாழ்விதத்தை தேடிக்கிறோம், இல்லைன்னா காப்பகத்துக்கு போயிடும். ஆனா இவங்க என்னன்னா அது வந்து ஒரு அது இது என்ன பார்த்தா கரெக்டா அந்த எலைட் பீப்புள்ஸ் தான் அந்த வேலையை செய்யுது.